என்னக்கா இது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னை கிளம்பி அங்கே வான்னு சொன்னேன். திடீர்னு ஃபோன் பண்ணி அங்கே வர வேணாம் இங்கே வாங்குற. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? அந்த வீடு நமக்கு தானே இனிமே சொந்தம் சொன்னேன். பார்த்தா நீ மூட்டை முடிச்ச கற்றுட்டு வந்துட்ட. நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. நீ எல்லாமே வாயால் வடை சுடுறதுக்கு தான் லாயக்கு. வேற ஒன்றத்துக்கு நீ லாயக்கு இல்லை. இப்படியே பேசிக்கிட்டே தெரிய வேண்டியதான். நீ ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்னை நம்பி நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வேற இருக்கேன். அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு இப்போ தான் புரியுது. உன்னால உனக்கே ஒன்றும் பண்ணிக்க முடியல. எனக்கு என்ன பண்ண போற? உன்னை நம்பி இருந்தேன் பாரு. என்னைய சொல்லணும். நீ வேற ஏன்டா என்னோட வயிற்றுச்சலை கிளப்புற. நானே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ கடைசியில் நம்ம தலையிலே குண்டை தூக்கி போடுறாங்கடா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. அந்த வீடு அந்த ஆண்டி பேர்லே இல்லையா. இதுக்காகவா நான் சுற்றி சுற்றி வந்தேன் அவங்களையே. என்னக்கா சொல்ற? அவங்க பேர்ல இல்லையா? நீ ஆனா சரியான வடிகட்டின முட்டாள். என்கிட்ட மட்டும்தான் நல்ல வீராப்பா பேசுவேன். உனக்கு என்ன பண்ணன்னு கூட தெரியாதா? ஒழுங்கா விசாரிக்க மாட்டியா? இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சா மறுபடியும் நீ எப்படி நீ இந்த வீட்டுக்குள்ள போவ? டேய், நானே மனசு கஷ்டத்தில் இருக்கேன். மறுபடியும் என்னை சும்மா போட்டு இது பண்ணாதடா. நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் எப்படியும் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. வெளியில் இருந்தாண்டா ஏதாச்சும் பண்ணணும். எப்படியாச்சும் உன்னோட கல்யாணத்தை முடிச்சிருவோம் பார்த்தேன். அதுக்குள்ளே என்னை பற்றி தெரிஞ்சிருச்சு. எல்லாம் அந்த ஸ்வேதா பார்த்த வேலை தாண்டா. அவள் தாண்டா ஆண்டிக்கிட்ட போட்டு கொடுத்து வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுருக்கா. அவள் பண்ண வேலை அதெல்லாம்டா நான் இப்படி வந்து நிற்கிறேன். வீட்டுக்கு போனாலும் அம்மா என்ன சொல்ல போதோ தெரியல. முதல்ல அந்த ஸ்வேதாக்கு ஏதாச்சும் ஒரு பள்ளி பண்ணணும்டா. அந்த ஸ்வேதாவை தானே ஏதாச்சும் ஒரு பண்ணலாம். பேசாம கடத்திடுவோமா? டேய், நீ என்ன ரவுடி ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கியேடா. அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? வெளியில் லீக் ஆச்சுன்னா வச்சுக்க, நீ ஜெயிலே களி திங்க வேண்டியதான். அதையும் பார்த்துக்க. அப்புறம் நான் என்னதாக்கா பண்றது? நீ எதுவுமே ஒழுங்கா பண்ணி வைக்க மாட்டேங்கிற. உனக்குதே ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறேன்னா எனக்காச்சும் ஏதாச்சும் பண்ணுவேன்னு பார்த்தா எனக்கும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற. நான் அவளை நினைச்சு உன்னை மாதிரியே தெரிய சொல்றியா? நீ ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ற. சரிடா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. எல்லாரும் இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஸ்வேதா மட்டும் அவங்க வாடகைக்கு இருந்தால அந்த வீட்டில் இருக்கா. நீ பேசாமல் அங்கே போயிடுறியா? அக்கா, நீ என்ன இப்படி சொல்ற? அவ கத்தி கூச்சலிட்டான வச்சுக்க, ஊர் சனமே கூடி என்னை கும்மு கும்முன்னு கும்மிடுவாங்க. இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேப்பா. இதெல்லாம் வேணாம் ஆத்தாடி. டேய், முதல்ல வாயை மூடுறா. நான் என்ன சொல்ல வரம்னே தெரியாமல் நீ பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று கற்பனை பண்ணிக்காத. அந்த அளவுக்குலாம் நீ கற்பனை பண்ணிக்காத. அந்த மாதிரிலாம் இல்லை. இது சிம்பிள் தான். ஆனால் வெளியில் எல்லாரும் வேறு மாதிரி பேசுவாங்க. நீ பேசாமல் அந்த வீட்டில் போய் அவளுக்கே தெரியாமல் இருந்துரு. அதுக்கப்புறம் யாராச்சும் பார்த்தாங்கன்னு வச்சுக்க, என்னை இவ தான் வர சொன்னா, இங்கே தான் இருக்கி நான் காலையிலேருந்து அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று சமாளிச்சிரு. எப்படியும் அவளை பார்க்க உங்கள் வீட்டிலேருந்து யாராச்சும் வருவாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லிடு. நம்பாமலை போயிடுவாங்க. உங்க அண்ணி இதே நீ பார்த்தா தெரிஞ்சிருமே. நான் ஃப்ராடுன்னு சொல்லி வீட்டில் எல்லாரையும் சொல்லிடுவாங்க. நீ போடா, முதல்ல அந்த வீட்டில் இருடா. யாராச்சும் கண்ணில் மாட்டினா தானே உனக்கு நல்லது. கண்ணில் மாட்டுற மாதிரியே இரு. ஸ்வேதா கண்ணில் மட்டும் மாட்டிடாத. அவன் உன்னை வெளியில் அனுப்பிச்சிடுவா. வேறு யாராச்சும் கண்ணில் மாட்டினா தான் உனக்கு நல்லது. ரெண்டு பேரை பற்றியும் தப்பாக பேசி உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. எப்படி, ஓகேவா? நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே. ஸ்வேதா கண்டிப்பா வீட்டில் தான் இருக்காளா? ஆமாடா, அவள் கண்டிப்பாக வீட்டில் தான் இருப்பாள். சாதனா சொன்னா ஸ்வேதா வீட்டில் தான் இருக்கான்னு. அதனால அவள் வீட்டில் தான் இருப்பாள். உன்னை நம்பி தான் போறேன். அவன் மட்டும் இங்கே இல்லைன்னா வச்சுக்கவே அவ்வளோதான். உன்னை வந்து பிச்சு பிடிம்பிச்சு. வேற ஏதாச்சும் நீ மாட்டி விட்ட அக்கா சொல்லிட்டு நான் அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். கத்தி எடுத்து சொருன்னு சொருகி விடுவேன். இல்லைடா, இந்த பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம். ரூமுக்குள்ளே போய் சும்மா இருந்துட்டு வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கல்ல. அந்த மாதிரி தான்டா எதுவும். ஒன்றும் கவலைப்படாத. என்னமோ சொல்ற, என்னன்னு தெரியல. ஆனா படத்துக்கெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகும். நெச்சத்தில் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. நான் ட்ரை பண்றேன். நீ என்ன வீட்டுக்கு போறியா? வேற நான் என்னடா பண்ணுறது? வீட்டுக்கு தான் போய் ஆகணும். வேறு தங்குறதுக்கு வழி கொஞ்ச நாள் வேலையும் இல்லாமல் காசும் கையில் இல்லைடா. வீட்டுக்கு போனால் அம்மா என்ன பாடுபடுத்த போதோ தெரியல. சரி வா, ரெண்டு பேருமே போகலாம். எனக்கு ஒரு ஆளாக போனால் அம்மாவை சமாளிக்க முடியாது. நீனு வாடா. சரி வா, உன்னோட சேர்ந்து நானும் திட்டு வாங்கணும். நீ எப்போ வீட்டிலேருந்து வந்தியோ அப்பவும் நானும் போவே இல்லை. அம்மா நொய்யின்னு அன்னைக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டே கிடந்துச்சு, எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தா என்னன்னே தெரில, ஃபோனே அடிக்கலை. ஆமாண்டா, அதான் என்னன்னு தெரில. வா நம்ம போகலாம். என்னடா வீட்டில் யாரையுமே காணோம்.
அம்மா அம்மா என்னம்மா வீட்டிலேயே காணோம், எங்கேம்மா போனேன்? யாருடி அம்மா? எங்கே வந்தீங்க ரெண்டு பேரும்? முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்க. என்னம்மா இப்படி பேசுகிற? பெத்த பிள்ளையில போய் யாருன்னு கேட்குற, எங்கே வந்தீங்கன்னு கேட்குற, வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்கிற. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க? அப்பாவை கூப்பிடு, நாங்கள் அப்பாட்ட பேசிக்கிறோம். நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவேன், இதுக்கு தான் உன்கிட்ட பேசுகிறதே இல்லை. இங்கே பாருடி, நான் நல்ல முறையாக சொல்லும் போதே ஒழுங்கு மரியாதை வெளியில் ரெண்டு பேரும் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா விளக்கமாத்து கட்டி எடுத்துன்னு தெரியுமா, சொங்கு வருத்து இப்படி சொங்கு. ஒழுங்கு மரியாதை போயிருங்க. என்னம்மா எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்க. அன்னைக்கு நீ ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்த, அதை ரெண்டு பேரும் எடுக்கல, அதானே உனக்கு இப்போ கோவம். அதான் வந்துட்டோல்ல, அப்புறம் என்ன? அப்பா எங்க? அவரை கூப்பிடு. நீ எப்போ பார்த்தாலும் இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்ப. ஆமாம், நீ சும்மா சும்மா நொய்யின்னு ஃபோன் அடித்தா எடுத்துக்கிட்டே இருப்பாங்களாக்கும். வேணாண்டி, நீங்கள் எடுக்கவே வேணாம். நீங்கள் எதுக்கு நான் ஃபோன் அடித்து எடுக்க போறியே? ஆத்திரம் இருக்கும், அவசரம் இருக்கும். இத்தனை தடவை அடிச்சிருக்கேன் அம்மா அப்புடின்னு ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு ஆளாச்சும் ஃபோன் எடுத்து கேட்டியலாடி? எனக்குன்னு போய் இருக்கிறீங்க யாரோ மாதிரி. இப்போ என்ன தைரியத்தில் இங்கே வந்தீங்க? என்ன உரிமையில் வந்தீங்க? தயவு செஞ்சு சொல்கிறேன், வெளியில் போயிருங்க. எங்கள் அப்பா வந்து சொல்லட்டும், நாங்கள் போகிறோம். நீ சொன்னாலாம் போக முடியாது. இது என்ன உன்னோட வீடா? இது என்னோட வீடு இல்லை, ஹவுஸ் ஓனரோட வீடு. வாடகை நான் கொடுக்குறேன், நான் சொல்கிறேன் போ. அதான் அப்பாவை கூப்பிடுன்னு சொல்றல்லம்மா, அப்புறம் என்னம்மா? உங்கள் அப்பா தானே, போங்க. இங்கே சுடுகாட்டில் படுத்து கிடப்பாரு, போய் கூப்பிடுங்க. பெத்த பிள்ளைய அப்பா செத்தது கூட வர முடியலையில, செத்தது தெரிஞ்சால் தானே வருவீங்க. அத்தனை தடவை ரெண்டு பேருக்கும் மாறி மாறி ஃபோன் பண்ணுறனே, அம்மா இத்தனை தடவை பண்ண மாட்டாங்களே அப்புடின்னு ஒரு தடவையாச்சும் திருப்பி கூப்பிட்டீங்களா? என்னம்மா சொல்கிற? அப்பா இறந்துட்டாரா? ஏம்மா? எப்படிம்மா? குடிச்சு உடம்பு போச்சு, சாகாமல் என்ன பண்ணுவார்? உங்களை மாதிரியே சொல்கிற பேச்சு கேட்காம அடங்காமல் தெரிஞ்சா இதே கேதி. கடைசியில் உங்களை ஒரு தடவை பார்க்கணுன்னு கேட்டார். இழுத்துக்கிட்டு கிடக்கும் போது கூட பிள்ளைகளை கேட்டார். ஃபோன் பண்ணேன். நல்லா பண்ணிட்டியே. இப்போ எந்த தைரியத்தில் இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும்? அம்மா ஏதோ தெரியாம பண்ணிட்டோம்மா. இப்படின்னு தெரிஞ்சா நாங்க வராம இருப்போமாம்மா. ப்ளீஸ்மா, சாரிம்மா. ஆமாம்மா, இப்படின்னு தெரிஞ்சால் நாங்கள் எப்படிம்மா வராமல் இருப்போம்? அப்பா குடித்தாலும் எதுவும் பண்ணாலும் எங்களுக்கு அப்பாவை பிடிக்கும்லம்மா. நல்லா பிடிக்கும் உங்களுக்கு. அதையும் என்னமோ ஏதோன்னு ஃபோன் அடிச்சிட்டியே. சரி, எனக்கு தான் ஃபோன் அடிக்க மாட்டியே, அவருக்காச்சும் அடித்து பேசியிருக்கலாம்ல. பேசியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல அவருக்கு முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு. அது கூட உங்களால் முடியாது. என் வயிற்றில் வந்து பிறந்திருக்கீங்களே, அதை சொல்லணும். போங்க, நீங்கள் முதல்ல கண்ணு முன்னாடி நிற்காதியே. இந்த வீட்டுக்கு யாரும் வராதியே. உங்களை பார்த்தாலே உங்களால் தான் இந்த மனுஷன் செத்தாரு அப்படின்னு தோணுது எனக்கு. தயவு செஞ்சு போங்க. அம்மா நீ போன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? இத்தனை நாள் எங்கே இருந்தீங்களோ அங்கேயே போங்க. அம்மா ப்ளீஸ்மா, நீ வேணும்னு தானம்மா நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வேணும்னே எதுவுமே பண்ணலம்மா. சரி அப்படியா? அப்போ இனிமேல் நான் சொல்கிறத கேட்பீங்களா ரெண்டு பேரும்? கண்டிப்பாக கேட்குறோம்மா. ஆமாம்மா, நாங்க இனிமே நீ சொல்றது எதுவா இருந்தாலும் கேட்குறோம்மா. உன்னைய மீறி நாங்க இனிமே எதுவும் பண்ண மாட்டோம். அப்படியா? ரெண்டு பேரும் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. மித்ரா, உன்னை இன்னைக்கு நான் பொண்ணு பார்க்க வர சொல்கிறேன். நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பையன்தான் இன்னும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன வர சொல்லட்டுமா இப்படி? சரிம்மா, நீ என்னமோ பண்ணுமா. சரி, இதே மாதிரி எல்லா விஷயத்திலும் ஆமாம் போட்டுக்கிட்டு இருக்கணும். பேச்சை மீறி ஏதாச்சும் பண்ணீங்க வீட்டிலே சேர்த்துக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னக்கா அது இப்படி ஆயிடுச்சு? நீனும் சரின்னு சொல்லிட்ட எல்லாத்துக்கும். இப்போ என்ன பண்றது? அப்போ ஸ்வேதா வீட்டுக்கு எப்படி போறதுனா? கண்டிப்பாக இப்போ போக முடியாதுடா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறா. சும்மாவே அம்மா கோவமாக இருக்குது. மறுபடியும் ஏதாச்சும் பண்ணி வம்பில் மாட்டினேன்னு வச்சுக்க, கண்டிப்பாக மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதுடா. முன்னாடியாச்சும் அப்பா இருந்தார், அவர் எதையாச்சும் சொல்லி நம்மளை வீட்டுக்குள்ளே கூட்டி வந்துடுவார். அம்மா சுத்தமாக விடாது. புரிஞ்சுக்கடா தம்பி. அக்கா, நீ வேணா இப்படியே பேசிக்கிட்டே இரு. நான் போறேன் ஸ்வேதா வீட்டுக்கு. என்னாலலாம் ஸ்வேதாவை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க முடியாது. நீ இன்னும் எதா இருந்தாலும் ஓகேன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. நானா அப்படி இல்லை, நான் போறேன். அம்மா கேட்டா ஏதாச்சும் சொல்லி சமாளி. இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பழி வாங்கணும்னு. இப்போ எல்லாம் தலையில உனக்கு மறந்து போச்சோ? இல்லை தம்பி, மறந்துலாம் போகல. அம்மாவை கொஞ்சம் இது பண்ணிக்குவோம். அம்மா எப்படி பேசுதுன்னு பார்த்தியா? இன்னும் 2 நாள் போனால் அதுவே ஒன்றும் சொல்லாது நம்ம வெளியில் போனால். அதனால தான்டா. சரி, நீ அம்மாட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளி. நான் ஸ்வேதா வீட்டுக்கு போய்
எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? சரி பார்த்து போ. என்ன செல்லக்குட்டி, மாமனை அவசரமா இங்கே வர சொன்னேன். என்ன எங்கேயும் வெளியில் கூப்பிட்டாலே வரமாட்டே, திடீர்னு வர சொல்லியிருக்கியே, என்ன மேட்ரு? நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம், எந்த அளவுக்கு நீங்கள் என்னை நினச்சிக்கிட்டு இருக்கீன்னு பார்ப்போம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லை வேறு எவ்வளையாச்சும் ஞாபகம் வச்சுக்க தெரியலான்னு பார்ப்போம். எதுக்கு வர சொல்லியிருக்கேன்? என்ன மீரா குட்டி, நீ தான் என்னோட உலகமே. நீ பேசுறதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்காம இருப்பேனா? சொல்லு என்னன்னு. ஏய் நடிக்காதடா. நேற்று நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். முக்கியமான இடத்துக்கு போகணுன்னு சொன்னேன்ல. சொல்லுங்க பார்ப்போம், நான் எந்த அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கேன்னு இப்போ தெரிஞ்சிடும். ஐயையோ ஆத்தாடி, இவ எங்கே போறேன்னு சொன்னா, எங்கேயோ தான் போகணும்னு சொன்னா. நானும் போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். எங்கன்னு ஞாபகம் இல்லையே. இவ நம்மளை வச்சு செய்வாளே. சும்மாவே நீ அவளை பேசுவ இவள்கிட்ட பேசுவேன்னு சொல்லுவா. இப்போ மட்டும் நம்ம சொல்லலை, கண்டிப்பாக நான் வேற எவளையும் வச்சிருக்கேன்னு சொன்னாலும் சொல்லுவா. இப்போ என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுனா, ஒருவேளை கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லியிருப்பாளோ. கோயிலுக்கு போனால் நம்மளதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வரா. வேற உங்கள் அம்மா ஒழுங்காக பேசலைன்னு சொன்னா, அவங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களா? அதான் முன்னாடியே ஓகே சொல்லிட்டாங்களே. வேற என்ன விஷயம்? தெரியலையே. இப்படியா வந்து நான் மாட்டிப்பேன். எங்கே போகிறோன்னு சொன்னானே தெரியலையே. இனிமேல் பேசுறத பூரா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும், அதான் நமக்கு நல்லது. என்னம்மா நான் கேட்டுட்டே இருக்கேன். இல்லை செல்லக்குட்டி, நீனே அதை சொல்லிடுவேன். நான் எதுக்கு என்னோட வாயால் சொல்லணும்? இல்லை பரவாயில்ல சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இந்நேரம் நான் எதுக்கு இங்கே கூட்டி வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியுமே, நீ ட்ரீட் வைக்க தானே கூட்டிகிட்டு வந்திருக்க. இத்தனை பெரிய ஹோட்டலுக்கு வந்தால் ட்ரீட் வைக்க தான் கூட்டிகிட்டு வருவாங்க. எதுக்கு ட்ரீட்டு? எதுக்குன்னு தெரியல. ஷோ, எதுக்கு இவ ட்ரீட் வைக்கிறா சம்மந்தமே இல்லாமல்? ஏதாச்சும் வாங்கணும் காசு கூட்டின்னு கேட்டால் மட்டும் காசு இல்லை இல்லைன்னு சொல்லுவா. இப்போ மட்டும் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டி வந்திருக்கா. எதுக்கு? நம்ம கழுத்தை இருக்கிறதுக்கா? இதை ஞாபகமே இல்லை. இதை சொல்லியே இவ சண்டை போடுவாளே. டே அசோக்கு, காலையிலே யாரும் முஞ்சிலடா முழிச்ச. இன்னைக்கு நேரமே சரியில்லை. காலையிலேருந்து பொழுது நல்லா தான் போச்சு. இன்னைக்கு தூங்க போகும்போதுதான் தர்றன் மடி வாங்கிட்டு தான் போய் தூங்குவேன்னு நினைக்கிறேன். டே மாமா, உன்னை தானே கேட்குறேன். நான் இப்போ எதுக்கு ட்ரீட் வைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சு போச்சு. நமக்கு கல்யாணம் ஆக போகுது, வீடும் கட்டி முடிக்க போகிறோம். ரெண்டுங்க சேர்த்து ஜெல்லக்குட்டி நீனே ட்ரீட் வைக்கிற. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்கலாம்ல. இந்த மாமனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வைக்கிறியா? அதுவும் இன்னைக்கு சாரிலாம் கட்டு அழகா வேற இருக்க. டேய் உன்னை நான் கொண்டே போட்டுருவேன். கல்யாணத்துக்கு எப்போடா ட்ரீட் வைக்கிறாங்க? பின்ன எதுக்கு செல்லக்குட்டி? சத்தியமா எனக்கு தெரியலடி. நான் எல்லாத்தையும் சீக்கிரமே மறந்துடுவோம்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு ஞாபகம் மறதி அதிகம்னு தெரியும்ல. அப்புறம் எதுக்கடி வேணும்னே என்னை இப்படி பண்ற? அழுக வைக்காதடி, நான் பாவம்டி. ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன். நீ என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவேன், நீனே சொல்லிடு செல்லக்குட்டி. மறந்துட்டீங்க? நேற்று பேசினதே மறந்து போச்சு. அப்போ நான் முன்னாடிலாம் பேசினதெல்லாம் சுத்தமாக ஒன்று கூட ஞாபகம் இருக்காதுல்ல. அப்புறம் எதுக்கு தான் உங்கள்கிட்ட பேசணும்? எதையுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. இல்லடி, எனக்கு தான் ஞாபகம் மறதி ஜாஸ்தி இல்லை, அதாண்டி மறந்துட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நான் பேசினதை மறப்பீங்க, நாளைக்கு நான் யாருன்னு கேட்பீங்க, என் பேரை மறப்பீங்க, அப்புறம் என்னையவே மறந்துடுவீங்கல்ல. மறந்துட்டு டாட்டா சொல்லிவிட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதானே உங்கள் ஐடியா? பாத்தியாடி, அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக நீ சண்டையிலே தாண்டி வந்து நிற்ப. எனக்கு தான் ஞாபகம் மறதி அதிகமாக இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருந்து உன்னை மறப்பனா செல்லக்குட்டி? நீ என்னோட உயிரடி. என்னோட உயிரை மறந்தா நான் இருப்பேனாடி? சொல்லுடி, சாரிடி. நான் இன்டர்வியூ போகணுன்னு சொன்னேன்ல. ஆமாம் செல்லக்குட்டி, எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. நீ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டியல்ல, உனக்கு வேலை கிடச்சிருச்சு. அதான் ட்ரீட் வைக்கிற. பார்த்தியா, மாமா கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே தானே? ஆமாம் ஆமாம், நான் இன்டர்வியூ போகணும்னு சொன்னோன்னே வேலை கிடச்சிருக்கோம். அதானே சொல்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு. எப்படி சமாளிக்கிற பாரு. இன்னைக்கு வாடா, உன்னைய ரூமில் நானே கொண்டாந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். என்ன செல்லக்குட்டி, மாடுலேஷன்லாம் மாறுது. எப்போ நான் தானே ட்ராப் பண்ணுவேன். நான் உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு நானே மெதுவாக ரூமுக்கு போய்க்கிறேன். இல்லை இல்லை, ரூமுக்கு 2 பேரும் சேர்ந்தே போகலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது.
அப்படியா? வாடி வா. யாருக்கு வேலை இருக்குன்னு பார்க்கலாமா? யாருக்கிட்ட யார் மாட்டான்னு பார்க்கலாமா? ரூமுக்கு வந்தீங்கன்னா அப்புறம் தாறுமாறா ஏதாச்சும் நடக்கும். என்னடா பயமுறுத்துறியா? நான் ஒன்றும் பயமுறுத்தலப்பா, உண்மையை சொன்னேன். உனக்கு ஓகேன்னா தாராளமாக வா. பகல்லே நீ தனியாக வந்தால் உன்னை சும்மா விட மாட்டேன். இதில் நைட்டில் வேற வர்றேங்கிற, அதுவும் இங்கே வேற கூட்டி வந்திருக்கியா? நல்லா ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டு போயிடுவேன். சாப்பிட்டோன்னே நீனும் வந்தீன்னா நல்லா இருக்கும். உன்னை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நான் வாட்டுக்க தூங்கிடுவேன். அப்புறம் ஏதாச்சும் நடந்தாலும் என்ன கேட்கக்கூடாது. போட்டாங்கிட்டு நான் போறேன். போட, உன்னெல்லாம் நம்பி எங்கேயுமே வரக்கூடாது. எனக்கு தெரியும், சரியான கேடி. நீ தாண்டி ராட்சசி. கேடி பையலே, வாடா போலாம். வர வர செல்லத்துக்கு மரியாதையெல்லாம் குறையுது. எல்லாத்தையும் சொல்லி தரணும். சொல்லி தந்துடுறேன். இன்னைக்கு ரூம் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி தந்துடுவேன். இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமாக வச்சு சொல்லித்தரேன். எப்போ பார்த்தாலும் அதே நினப்பு தான். வாங்க போகலாம். எங்க வீட்ல யாரையுமே காணோம். எல்லாரும் எங்கே போனாங்க? இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, ஒருத்தல கூட காணோம். இந்த ஸ்வேதாவும் போனே எடுக்கல, எங்கே போனாங்கன்னே தெரியல. என்ன மேடம், வர வர சாரியில் இறங்கிட்டீங்க போல, பார்க்கவே சூப்பராக இருக்கீங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லை கார்த்திக். எங்க வீட்ல யாரையுமே காணோம், ஸ்வேதாவையும் காணோம். அவளுக்கு ஃபோன் அடிச்சா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா, என்னன்னு தெரியலையே. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அந்த வீட்டுக்கு தான்மா அப்பா தான் சொன்னார்ல போய் பாத்திரம்லாம் எடுத்துட்டு வரணும்னு. அங்கே தான் போயிட்டாங்க. ஸ்வேதாவும் அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் மதியானமே எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல. ஸ்வேதாக்கு அங்கே என்ன வேலை? ஃபோன் பண்ணி சொல்லாம தான் ஃபோனும் எடுக்கல. இவங்க போனவங்களையும் காணுமே, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. காலையில இருந்தே அவன் மூஞ்சி என்னமோ சரியில்லை. 2 நாளா ஒரு மாதிரியாவே இருந்தா. என்னன்னு சொல்ல கூட இல்லை. வாங்க நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்னன்னு. அவள் என்ன சின்ன பிள்ளையாமா? அவளை பற்றி உனக்கு தெரியாதா? அங்கேயே தூங்கியிருப்பா. தூங்குனாதே கும்பகர்ணாச்சு, எந்திரிச்சிருக்க மாட்டா. அதான் அப்பா சாயங்காலம் போய் கூட்டி வரலான்னு விட்டுட்டு வந்திருப்பாரு. இப்போதான் போயிருக்காங்கல்ல, வந்துருவா இரு. இல்ல கார்த்திக், எனக்கு என்னமோ தப்பா படுது. அவன் மூஞ்சி 2 நாளா சரியில்லை. ஃபோனும் எடுக்காம இருக்க மாட்டா. இவ்வளவு நேரமா தூங்குறான். நான் மதியத்துல இருந்து ஃபோன் போட்டேன், இப்போ கூட பண்ணி பார்த்தீங்க, எடுக்கல. எவ்வளவு நேரம் தூங்குறா அவ? நீங்க இப்ப வரையலாம் இல்லை நான் மட்டும் போவா? நீ ஆனால் நினச்ச உடனே நடக்கணும்டி. இரு வாரு, இல்லாட்டினா நீனா போயிடுவ போல. ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். அவன் என்ன சின்ன பப்பாவா? அது ஒரு தூங்க மூஞ்சுன்னு தெரியும். அப்புறம் என்ன? அதுக்காக கல்யாண வயசு பிள்ளைய அப்படியே தனியா விட்டுற முடியுமா தூங்குறான்னு? அவங்க போயிருக்காங்கன்னா நீங்கள் நானும் வரேன்னு சொல்லி போயிருக்கணும்ல. அவங்கள மட்டும் அனுப்பிச்சிட்டு நீங்க மட்டும் இருக்கீங்க. என்ன அண்ணே நீங்க கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லையே. வாங்க ஃபர்ஸ்ட் போலாம். என்னன்னு தெரியல, பிள்ளை என்ன காணோம், ஃபோனும் எடுக்கல. என்ன ஏதுன்னு போய் பார்த்து வரலாம். சரி வா போலாம்.